நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. அதான் நானும் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். அப்பா, எதுக்கு நீயே இப்படி தேடி போய் கஷ்டத்தை வாங்கிக்கிற? அம்மா, இந்த வயசுல இவ்வளவு கஷ்டம் உனக்கு தேவையாடா? சந்தோஷமாயிடுறா. அப்பா. அம்மா, நீங்க சொன்னதை கேட்டிருக்கணும். என் அப்பா அம்மாவை தேடி போனது ஏன் தப்புதான். நான் அவங்களுக்கு வேண்டாம் தானே என்ன தூக்கி போட்டுட்டு போனாங்க. நான் ஏன் போய் அப்பா அம்மாவை தேடி போனேன்? ஏன் தப்புதான். சாரிப்பா. பரவாயில்லம்மா, விடுறா. அவங்க மறுபடியும் போயிட்டாங்கப்பா. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? ஒண்ணும் நடக்கலடா, அழாத. இப்போ உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. இதோ இந்த வீடு உன்னோடது. அப்ப நான் இருக்கேன், மகா இருக்கா, சுபா இருக்கா, ஜனனி, சுசி எல்லாரும் உன்னோட இருக்காங்க. அப்புறம் என்னடா? கஷ்டமா இருக்குப்பா. உங்களுக்கு தெரியுமாப்பா, நீங்க வேண்டான்னு சொல்லியும் நான் என் அம்மா அப்பாவை தேடி போனேன். அம்மா அப்பா கிடைச்சதும் நிஜமாவே எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. நான் போனப்ப கூட அவங்க என்கிட்ட நல்லாதான்ப்பா பேசினாங்க. சொல்லாம வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்பா இப்படி பண்ணாங்க? நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன்னு நினைச்சா போன ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு புரிஞ்சிருக்குமேப்பா. இப்படி சொல்லாம போய் என்ன ஹர்ட் பண்ணணுமா? அம்மா விடுமா, உன்ன வேணான்னு நினைக்கிறவங்க உனக்கு வேணான்னு நினைச்சுக்க. அம்மா, நான் உன் அப்பாடா. நானும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை வேறையா நினைச்சது இல்லம்மா. ஏன் இந்திரா, உன்னை வேற வேறன்னு சொல்லி உன்னையே நீ தள்ளி வச்சுக்கிற? தெரியலப்பா. ஆமாண்டா, நீ இங்க தனியா இருக்கிற, லோன்லியா ஃபீல் பண்ற, எல்லாம் அப்பாவுக்கு புரியுது. அப்பா சரி பண்ணடா எல்லாத்தையும். நீ சந்தோஷமா இருக்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். அப்பா சொல்லுடா. நிஜமாவே என் மேல கோவம் எதுவும் இல்லல்லப்பா. நீ சின்ன பொண்ணுடா, உன் மேல எப்படா கோவம் வரும்? நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. சாரிப்பா. எதுக்குடா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஒன்னு சொல்றேன், இது படிக்க வேண்டிய வயசு. படிப்புல மட்டும்தான் உன் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அம்மா, நீ நிறைய விஷயத்துல குழம்பி உன் படிப்பை எவ்வளவு பாதிச்சிருக்கு பாத்தியா? இந்திரா, நீ என்னோட பிரஷியஸ் கிஃப்டடா. நீ இப்படி அன்பு வேணும், ஒரு வேணும் அப்படின்னு தேடி அலையறதுனால பார்க்க முடியலடா. சாரிப்பா. இனிமே நாங்க போக மாட்டேன்.
எனக்கு யாருமே அங்க வேண்டாம். நீங்க மட்டும் போதும். அம்மா, நீயே வேணாம்னு சொன்னாலும் நாங்க யாரும் உன்னை விட்டு போக மாட்டோம். நீ இல்லாம எங்களால இருக்க முடியாதுடா. எனக்கு எல்லாமே புரியுதுப்பா. இந்திரா, இது உனக்கு முக்கியமான ஏஜ். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை இக்னோர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கம்மா. சரிப்பா. அப்பா இருக்கண்டா, பாத்துக்கலாம் விடுறா. என்ன பாரதி? ஏதாவது சாப்பிடுறியா மகா? இல்ல பாரதி, வேணாம். நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லை. நீ கொஞ்சமாவது சாப்பிட. பசிக்கல பாரதி. எதுவும் சாப்பிடலன்னா எழுந்து உட்கார கூட முடியாது மகா. வேணாம், வாய் கசப்பா இருக்கு. மாத்திரை போடணும்ல, சாப்பிடலன்னா எப்படி? ப்ளீஸ் மகா, சொன்னா கேள. எனக்காக எந்திரி, எந்திரி மகா. சச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இரு, சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். இந்த மகா ஊதிக்கோ. ஏய், இங்க கொடு. மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூங்கினா எல்லாமே சரியாயிருமா? போதும் பாரதி. இன்னும் கொஞ்சம் தான் மகா, சாப்பிடு. போதும். இன்னும் கொஞ்சம். வேணா, போதும். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ப்ளீஸ். சரி, ஓகே. இரு, மாத்திரை சாப்பிடலாம். மாதிரி போட்டுக்கோ. படுத்துக்கோ. பாரதி, நீ சாப்பிடலையா? நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பயப்படாத, நாளைக்கே சரியா போயிடும். வெளியே எங்கேயும் போலையா? ஒன்னு எப்படி விட்டுட்ட? எனக்கு ஒண்ணும் இல்ல பாரதி. எனக்கு தெரியும், பேசாம தூங்கு. ஏதாவது பிரச்சனையா மகா? இல்லையே. ஏன்? இல்ல, நீ 2 நாளாவே சரியில்லை. எதாவதுன்னு சொல்லு மகா, ப்ளீஸ் சொல்லு மகா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுசீலா, சுசீலா. என்னன்னா? அண்ணான்னு கூப்பிடாதன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஐயோ, சாரி. சொல்லுங்க. ஒரு பாட்டு பாட. என்ன என்ன பாட்டு? நம்ம பாட்டு தான். நம்ம பாட்டு என்ன பாட்டுன்னு? எப்பவும் எனக்காக பாடுவியே அந்த பாட்டு. அதெல்லாம் பழசு. நான் உங்களுக்காக புதுசா நிறைய பாட்டு கத்துருக்கேன். அத பாடட்டுமா? பாடு பாடு பாடு. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் அன்றோ. இதுதான் நீ புதுசா கத்துக்கிட்ட பாட்டா? உண்மையிலேயே நம்பிட்டேன். இது பிடிக்கலையா? ம்ஹும். சரி, வேற பாட்டு பாடவா? பாசமலரே, அன்பு மிகுந்த வாசமலரே. நிறுத்துறியா? ஏன் இந்த பாட்டும் பிடிக்கலையா? ம். இப்ப பாருங்க. ஆ? ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. செத்து இருக்கலாம். ஏன்? ஓ, புது பாட்டு வேணுமா? ஆ, இப்ப பாருங்க. பாடி தொலை. என்ன தாவும் செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆயி போட்டோம். யூடியூப்ல போய் அண்ணன் தங்கச்சி பாட்டா தேடுறியோ? இன்னொரு பாட்டும் இருக்கு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாடட்டுமா? பாடி தொலை. அழகான சின்ன தேவதை, அவள்தானே உங்கள் புன்னகை. நீ தேவதை இல்ல, குட்டி சாத்தா. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு, இல்ல ஏவல் விட்டுடுவேன். என்ன கூப்பிட்டு வச்சு ஓவரா பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் போய் பாடணும் பாருங்க, என்ன சொல்லணும் போங்க. இவ எதுக்கு இங்க வந்தா? அண்ணா, எல்லாரையும் கண்ட்ரோலா இருக்க சொல்லிட்டு நீங்க மட்டும் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கீங்களேண்ணா. பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்சா மாதிரின்னு உனக்கு தெரியாது? ஆமா, இப்பெல்லாம் வாய் ரொம்ப நீளுது. எங்க அவனுங்க 2 பேரையும் காணோம்? அவனுங்க 2 பேரும் புது படத்துக்கு டிக்கெட் எடுக்க போயிருக்கானுங்க. இன்னைக்கா? இன்னைக்கு பாக்குறதுக்கு எடுக்காம அடுத்த மாசம் பாக்குறதுக்கா எடுக்க முடியும்? நானும் வரேன். ஐயோ, ஏன்? தம்பிங்க உங்களை கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு? நல்ல நல்ல ஐட்டம் சாங்கெல்லாம் வர்றப்ப கண்ணை மூடுங்கன்னு சொல்லிடுறீங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் மோசமான காட்சிகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தம்பிங்க சொல்றானுங்க. ஏண்டா, அவனுங்க தான் சின்ன பசங்க, அவனுங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏய், நான் உங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்லடா, நான் அப்பா அம்மா எல்லாமே நான் தான். அண்ணா, மன்னிச்சிருக்கேண்ணா. அழக்கூடாது, செல்ல அழக்கூடாது. பாரதி, எங்க ஓடுற? இல்ல, நீங்க எதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் அப்புறம் வரலான்னு. நாங்க ஃபீல் பண்றது என்ன புதுசா? என்ன பாரதி, டச் விட்டு போச்சா? சீரியல்லாம் நீ தொடர்ந்து பாக்குறியா இல்லையா? பாக்குறேன். அது கிடக்கட்டும். ஹோட்டல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? அது பாட்டு போயிட்டு இருக்குண்ணே. பாரதி, நான் உங்ககிட்ட ஒரு காமெடி சொல்லணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். தாம்பரத்துல நம்ம கடைசி ஆர்டர் எடுத்து செஞ்சோமே ஒரு கல்யாணம், அந்த 2 நாள் கல்யாணம். அதுல முகூர்த்த நேரத்துல மாப்பிளை காணாம போய் மாப்பிளையோட தம்பிக்கே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுல என்ன காமெடி? மாப்பிளை எப்படி காணாம போனான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நீங்க செஞ்ச பொங்கலை சாப்பிட்டுட்டு டாய்லெட்டுக்குள்ள போன மாப்பிளை வெளியே வரவே இல்ல. அப்புறம் என்ன, முகூர்த்த நேரம் வேற நெருங்குது. மண்டபத்துல மாப்பிள்ளை யார் கூடயே ஓடி போயிட்டான்னு ஒரே சத்தம். அந்த நேரம் பார்த்து ஒரே ஒரு ஜீவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரது? வேற யாரு, கல்யாண பொண்ணுதான். ஏன்? கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பிடிக்காது. அதனால அந்த பொண்ணு அம்மா அப்பா சொன்னாங்களேன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்குப்பா. கடைசியில மாப்பிள்ளையோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பாரதி, நான் செஞ்ச ஒரு பொங்கல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எப்படி விளக்கேத்தி வச்சிருக்கு பாத்தியா? அண்ணா, நீங்க எதையுமே சரியா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களாண்ணா. என்ன சொல்ல வர? பொண்ணுக்கு ஏன் மாப்பிளைய பிடிக்கலன்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்? மாப்பிளைக்கு தலையில 2 பக்கமும் நர, உங்களை மாதிரியே. இதுல இருந்து நீ இந்த உலகத்துக்கு சொல்ல வர கருத்து என்ன?
நம்ம வீட்லயும் அண்ணன் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கும் 2 பக்கம் நிறை இருக்கு. கல்யாண வயசுல தம்பிங்க நாங்க இருக்கோம். அதான் உங்களுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணலாமேனு. அண்ணன் எப்ப சாவா திண்ணை எப்ப காலி ஆகும்னு பாக்குறியா? அது இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அப்ப போட்டு தள்ளிட வேண்டியதான். ஏய். அந்த நினைப்ப சொன்னா அவன் கிடக்குறான் பாரதி. நானே கேட்கணும்னு நினைச்சேன். மகாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் குறைவே இல்லைண்ணே. டாக்டர் கிட்ட போனேன்ல, மாத்திரை கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்தியா? பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலாக தானே இருக்கு. அப்ப விடு, எல்லாம் சரியாயிடும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைண்ணே. உடம்ப தூக்கி தூக்கி போட்டுருச்சு. ஆவானே மகா. ஆமா, இப்ப என்ன திடீர்னு காய்ச்சல்? பனியில எங்கேயாவது போனாங்களா? இல்லை, அவ 2 நாளா சரியில்லை, ஏதோ மாதிரி இருக்கா. உடம்பு சரியில்லைன்னா அப்படித்தான்பா இருக்கும். இல்லைண்ணே, அவ மனசு எதை போட்டு குழப்பிட்டு இருக்கா. அப்படியா சொல்ற? ஆமாம், அவ எப்போ அப்படித்தான். எதுவும் பிரச்சனைனா யார்ட்டையும் சொல்ல மாட்டா. மனசுக்குள்ளே வச்சு டென்ஷன் ஆகி அப்புறம் காய்ச்சல் வந்தா நிற்கும். இது வேறயா? கேட்டுற வேண்டியது தானே என்னன்னு. லைட்டாக கேட்டு பார்த்தேன், அவ எதுவும் சொல்லண்ணே. இல்ல சுசீலா உன்கிட்ட பழகிறத நினைச்சு சிஸ்டர் அப்படி எதுவும்? அதெல்லாம் பெருசு பண்ணிக்கவே மாட்டா. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட பேசியிருப்பா. வேற ஏதோ அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்படி தனியா மண்டையை உடைச்சிக்கிறதுக்கு சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு. ஆமாம் பாரதி, இல்லனா இதையே யோசிச்சு யோசிச்சு உனக்கும் உடம்பு சரியில்லாம வந்துட போகுது. சிஸ்டர் ஏதாவது காலையில சாப்பிட்டாங்களா? காலையில கஞ்சி பண்ணி கொடுத்தேன். என்ன பண்ற, போய் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இரு. நான் ஒரு கசாயம் வச்சு தரேன், எல்லாம் சரியாயிடும். ம், சரிங்கண்ணே. தம்பி தம்பி, நீ அந்த சின்ன உரலை கழுவிட்டு இஞ்சி தோலை நல்லா சீவி வை. நான் பண்ற கசாயத்துல அந்த காய்ச்சல் எப்படி காணாம போகுதுன்னு மட்டும் பார். இவர் சாப்பாடு செஞ்சாலே கசாயம் மாதிரி தான் இருக்கும். இதுல இவர் கசாயமே பண்ண போறாரா? இத சாப்பிடுற சிஸ்டரோட நிலைமை ஐயோ. ஆனா சுசிலாவுக்கு ரூட் கிளியர் ஆயிருமே. அண்ணா கசாயம் வேண்டாண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ வெளியே போலான்னு சொன்னதும் அப்பா குஷி ஆயிட்டம்மா. இப்பதான் பழைய இந்திராவை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே இன்னும் ஸ்ட்ரைட்டா போகணும். என்ன ஏரியா இது? எங்கம்மா கூட்டி போற? சொல்றேன். அப்பாவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? அப்படியே அந்த கார்னர்ல நிறுத்திக்கோங்க. அங்கேயா? ம். இது என்ன ஏரியாமா? இங்க யார் இருக்கா? இவன் எதுக்கு இங்க? இவனை பார்க்க தான் என்ன கூட்டி வந்தியா நீ? இவனை தான் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. சொல்லு இந்திரா. மதியங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல இந்திரா, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. டேய், நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என் அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு தெரியுமா உங்களுக்கு? அவங்கள எதுக்கு இங்க இருந்து பிரிக்க ட்ரை பண்றீங்க? ரொம்ப சீப்பா பணத்தை கொடுத்து ஊரை விட்டு போக சொல்லிருக்கீங்க. நீங்க இப்படி பண்ண
நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஏன் பேரண்ட்ஸ் நான் பார்க்கறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அம்மா நடந்தது தெரியாம பேசாதம்மா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன்ப்பா. 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து என்னையும் என் ஃபேமிலியை பிரிக்க ட்ரை பண்றீங்க நீங்க. இவ்ளோ சீப்பானால நீங்க? அம்மா பணத்தை வாங்கிட்டு உன்னை வேணாம்னு சொன்னது அவங்க, நான் இல்ல. அவங்க கேட்டாங்களா? உங்ககிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டாங்களா? நீங்க தானே ஊர்ல இருக்க கூடாதுன்னு உங்களை விரட்டி இருக்கீங்க. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. எதுக்கு ஆர்குமெண்ட்? பேசாம படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தா. வீடியோ எப்படி? ஓ, நீங்க பண்ணது தப்பு இல்ல, அத வீடியோ எடுத்தது தான் தப்பு இல்ல? அம்மா சரி வா வீட்ல போய் பேசிக்கலாம். நீங்க யார் எனக்கு? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அம்மா இங்க பேச வேணாம் இந்திரா ப்ளீஸ். எல்லாம் பார்த்து இங்க தான் பேசுவேன். எவ்வளவு கோவம் இருந்தாலும் உங்க மேல ஒரு மரியாதை இருந்ததுப்பா. இன்னைக்கு எல்லாம் போச்சு. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. I hate you to the core. இன்னைக்கு தான் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேனா? எல்லாரும் உங்க கூட இருக்கணும். உங்களுக்கு உங்க ஈகோ மட்டும் தான் முக்கியம். மத்தவங்களோட சந்தோஷத்தை பத்தி உங்களுக்கு 1% கூட அக்கறை இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து என்ன ஏமாத்துற விஷயம் மட்டும் எனக்கு தெரியலனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? காலம் முழுக்க இவங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிருப்பேன். என்ன ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இவங்களை தப்பா நினைக்கிறத விடுங்க. உண்மை மட்டும் தெரியலனா லைஃப் முழுக்க நீங்க தான் நல்லவர் நம்பிட்டு இருந்திருப்பேன். இனிமே உங்களை எனக்கு பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். நீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். இது சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு என்ன இம்சை பண்ணாதீங்க.